ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நெத்திலி மீன் தொக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், ரச சாதத்துக்கு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 பீஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளி 1, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 அல்லது 3, தேங்காய் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை துருவி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு ஒரு 7லேருந்து 8 பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸில், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கடாய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி வந்ததும் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்ததும் நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இப்போ அதில் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை நல்லா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 8 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பொதுவாகவே மீன் குழம்பு செய்யும் போது தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும், இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்ல ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் இதை மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இப்போ நம்ம மஞ்சள் பொடி, மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நீங்கள் நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் காமிச்சிருக்க அளவு பார்த்திங்கன்னா குட்டீஸ் சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 நிமிஷம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். அதனால் புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் திக்கான புளி தண்ணியாக சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து மீனை வந்து சேர்த்துடலாம். நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மீன், அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த கடுகுலாம் போடுவோம்ல, அப்போ கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனால் கடைசியாக சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம், தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் இந்த பாத்திரத்திலே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. சூப்பரான இந்த நெத்திலி மீன் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.